வேளமிளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலிலே அன்றிலிருந்து இன்று வரை மனிதர்களுக்கு எழுகின்ற பல்வேறு சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில்தான் நான் என்னுடைய உரைகளை துவக்கினேன். ஆன்மீகத்திலும் கணக்கில்லாத சந்தேகங்கள் இருக்கிறது. மானிட வாழ்விலும் அதே சந்தேகங்கள் இருக்கிறது. இறை நம்பிக்கை, சாஸ்திர சம்பிரதாயங்கள் முதலிய நம்பிக்கை உடையவர்கள் என்று கூறப்படுகிற பிரிவினரிடையே எழுகின்ற பல சந்தேகங்களை, பல தவறான நம்பிக்கைகளை, தெளிவற்ற ஒரு நிலைகளை விளக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த தளத்திலே என்னால் முடிந்தவரை ஜோதிடம், வாஸ்து, யோகம், ஞானம், ஆவி உடல், கண் திருஷ்டி, மாந்திரீகம் என்று பலவிதமான விஷயங்களை பற்றிய சரியான வழிகாட்டுதல்களை கூற முயற்சிக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருப்பது, இந்த ஆவிகள் என்பது என்ன, இந்த ஆவிகள் எவ்வாறு செயல்படும், அதனுடைய தகுதிகள், அதனுடைய சக்திகள் என்னென்ன, அது சார்ந்த தவறான நம்பிக்கைகள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, உண்மைத்தன்மை என்ன என்பது இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஆவிகள் என்பது உண்டா இல்லையா என்பது பலருக்கும் இருக்கிற கேள்வி. இது உலக நாடுகளிலே பலரும் கூட இந்த ஆவிகள் இருப்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரிலே அழைக்கிறார்கள். சாத்தான், சைத்தான் என்று பல நாடுகளிலே கூறப்படுகிறது. நம்முடைய நாட்டில், தமிழ்நாட்டை பொறுத்த அளவிலே ஞானிகளெல்லாம் தேவார திருமுறைகளில் கூட இதைத்தான் பிரதானமாக கூறியிருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், வாழுகின்ற மனிதனை, அவனுடைய உடம்பை தூக்கி சுமப்பதே இந்த ஆவிதான். இதை நான் முன்பு பல இடங்களிலே கூறியிருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் கூறியிருக்கிறேன். கடந்த பதிவுகளிலே கூடு விட்டு கூடு செல்லுதல் என்ற பதிவிலும் கூட ஓரளவு நான் கூறியிருப்பேன். ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், ஆவி என்று தனியாக ஒன்று இருக்கிறது என்பதே ஒரு தவறான எண்ணம். இந்த ஸ்தூல உடல் என்ற இந்த உடம்பை தூக்கி சுமந்து கொண்டிருப்பதே இந்த ஆவி உடல்தான். நீராவி ரயிலை இயக்குவது அந்த ஆவி. இப்படி பல இந்த ஆவி என்பது தண்ணீரை கொதிக்க வைத்து வருகிற அந்த ஆற்றல், அந்த ஆற்றல் மூலமாக பலவிதமான செயல்கள், மனிதர்களால் செய்யப்பட முடியாத பல செயல்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. உடம்புகள் 3 இருக்கிறது என்று நான் ஏற்கனவே கூறியிருப்பேன். அந்த 3 உடம்பிலே பிரதானமாக இந்த ஸ்தூல உடலை தூக்கி இயக்கிக் கொண்டிருப்பதே இந்த ஆவி உடல்தான். அதனால் நம்முடைய மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் ஆவி இருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய் என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். பேய்போல் தெரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அருந்தி
நரிபோல் உழன்று நன் மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே என்று ஞானிகளுடைய இலக்கணத்தை கூறும்போது கூறுகின்றார்கள். ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று நீங்கள் தெரிய வேண்டுமென்றால் அவர்கள் பேய் போல் திரிவார்கள், ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த பேய் என்பது மனித உடலை விட்டுவிட்டால் அது ஒரு இடத்தில் அது ஒரு காற்று வடிவமாக மாறிவிடுகிற காரணத்தால் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு போக முடியும். அதை மிக நுட்பமாக கூறுகிறார். பேய் போல் தெரிந்தாலும் தெரிவார்கள், பிணம் போல் கிடக்கவும் செய்வார்கள், எங்கேயுமே அலையாமல் ஒரே இடத்தில் அப்படியே இருப்பார்கள். ஏதேனும் பிறர் கொண்டு வந்து கொடுத்தால் இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி, அந்த பிச்சை உணவு சுவையாக இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி இல்லாமல், கவலை இல்லாமல் அது வேக வேகமாக அந்த உணவை உண்டு விடுவார்கள். நரி போல் உழன்று, இந்த நரி எங்கே என்ன கிடைக்கும் என்று கானகத்திலே அலைந்து கொண்டிருக்கும். அதுபோல் இந்த இறையருளை தேடி அவர்கள் இந்த மாநிலம் முழுவதும் அல்லது ஓரிடத்தில் இருந்து மனதை பலவிதமாக அந்த இறையை தேடுவதற்காக இந்த அறிபோல் உழன்று பார்க்கின்ற பெண்களையெல்லாம் தாய்போல் கருதி, தன்னிடம் அளப்பரிய ஆற்றல்கள் இருந்தாலும் தன்னுடைய பெருமையை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அனைவருக்கும் தாழ்மையோடு ஒன்றும் தெரியாத ஒரு நிலையில் அவர்கள் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு கள்ளம் கபடம் சூது வாது பொருள் நோக்கம் இருள் நோக்கம் என்று எதுவுமே இல்லாமல் நிர்மலமான ஒரு குழந்தையினுடைய மனநிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்று இந்த ஞானிகளுடைய இலக்கணத்தை கூறுகின்ற போது இந்த பேய் என்ற வார்த்தையை அவர் கூறுகிறார். பேய் என்பதை அலகை என்றும் வேதாளம் என்றும் கூறுகின்ற, பிசாசு என்று கூறுகின்றதெல்லாம் நம்முடைய தமிழிலே இருக்கிறது. அதற்கும் கூட அதை பல விதங்களில் வேறுபடுத்தி கூறுவதெல்லாம் உண்டு. பேய்வாள் காட்டகத்தே ஆடும் பிராந்தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் என்று அப்பர் சுவாமிகள் கூறுகிறார். பேய்கள் வாழுகின்ற அந்த மயான காடிலே, சுடுகாட்டிலே ஆடுகின்ற பிரான், அவரை நீ வாயே நீ வாழ்த்திக் கொண்டே இரு என்று நமக்கு அவர்கள் இந்த திரு அங்க மாலை என்ற நூலிலே என்ற பாடலிலே இந்த பாடல் வருகிறது. அதைத் தவிர பல ஞானிகளும் சிவபிரான் சுடலையிலே காடுடைய சுடலை பொடிப்பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று திருஞான சம்பந்தப் பெருமான் சிவபெருமானை கூறுகிறார். இவையெல்லாம் நாம் ஏதோ ஒரு பாடல் என்ற அடிப்படையில் படித்துவிட்டு சென்று விடுகிற காரணத்தால் உண்மைத்தன்மையை உணர்வதற்கு நம்முடைய மனம் தயங்குகிறது. அவர்களெல்லாம் தெளிவாகத்தான் சொல்லி சென்றார்கள். இதில் பின்னால் மூடநம்பிக்கையா, அது சரியா தவறா என்றெல்லாம் நினைப்பதற்கு அவர்கள் வழி வைக்கவில்லை. தெளிவாகவே கூறினார்கள். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் என்று அவர் அதையெல்லாம் நிந்தாஸ்துதி என்று கூறுவார்கள். நிந்திப்பது போல உயர்த்தி பேசுவது. கள்வன் என்றே இறைவனை குறிப்பிடுகிறார். பல ஞானிகளும் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சுடுகாட்டிலே எரிகின்ற அந்த சாம்பலை பூசி அவர் நடனமாடுகிறார் என்பது கூறப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படையான ஒரு பொருளையும் அடிப்படையாக உள்ளே இருக்கிற யோக நிலையையும் குறிப்பது என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஞானிகளுடைய வாக்கிற்கு அப்படியே பொருள் கொள்ளுதல் சரியாக வராது. அவர்கள் உலக வாழ்வு பொய் என்பது ஞானிகளுடைய திடமான முடிவு. இது ஒரு மாய நாடகம், இது ஒரு திரைப்படம்.
இந்த திரைப்படத்தை உண்மை என்று நினைப்பது அறியாமை, இருள். இந்த இருள் நிலையை கடந்தவர்கள் ஞானிகள். இது ஒரு பொம்மலாட்டம், இது ஒரு மாய நாடகம் என்பதை பல இடங்களிலே அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கூறியதை வார்த்தைக்கு வார்த்தை பொருள் கொள்ளுதல் என்பது நமக்கு ஒரு சரியான ஒரு நெறியை காட்டாது. ஆரம்பத்தில் அது உண்மை போலதான் தெரியும். ஆனால் அவர்கள் கூறுகின்ற சுடுகாடு, சுடலைப் பொடி, மயானம் இவற்றுக்கெல்லாம் நுட்பமாக வேறு ஒரு பொருள் இருக்கிறது. இவையெல்லாம் சற்று ஒரு துவக்க உரை என்பதால் சற்று கடினமாக இருக்கும். இன்னும் போக போக மக்களால் இன்று பல நம்பிக்கைகளோடு கூடிய இந்த ஆவி, இந்த ஆவியினுடைய செயல்பாடுகள் என்பவற்றை நான் கூறுகிறேன். ஆனால் அதற்கு முன்னால் நல்ல பக்குவப்பட்டவர்கள் அநேகர் இதை கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு தெளிவை தர வேண்டும் என்று நான் நம்முடைய ஞானிகளுடைய வாக்கிலிருந்தே பல விஷயங்களை கூறுகிறேன். அவ்வாறு நான் மட்டும் கூறினால், என்னுடைய அனுபவத்தை கூறினால் அது முழுமையாகாது. நம்முடைய முன்னோர்களெல்லாம் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை நான் எடுத்து கூறிய பிறகு, இதில் நான் பெற்ற அனுபவங்களை, நான் கேட்டவை, அனுபவித்தவை, பல ஞானிகளால் கூறப்பட்டவை என்று நான் கூறுவது சரியாக. அவ்வாறு ஞானிகளுடைய வாக்கை அடிப்படையாக வைத்து நான் கூறினால் இது எளிதாக புரியும். இப்போது இந்த பேய் என்பது, இந்த ஆவி உடலுக்கு பேய் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பேய் என்பது மனிதர்கள் வாழுகின்ற மனிதர்கள், விலங்கு, பறவைகள் அனைவருக்கும் இந்த ஆவி உடல் ஒன்று கொடுக்கப்படுகிற காரணத்தால் அது இரண்டும் சேர்ந்தே இருக்கிறது. இது மரணம் என்ற ஒன்று வருகிற போது, இந்த ஸ்தூல உடல், கண்ணுக்கு தெரிகின்ற இந்த மாமிச உடலை இந்த ஆவி உடல் விட்டு வெளியே சென்று விடுகிறது. இந்த ஆவி உடலுக்குள் தான் ஆன்மா என்கிற மிக மிக நுட்பமான, கண்ணுக்கும் கருவிகளுக்கும் புலப்படாத நிலையில் இருக்கிறது என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அந்த நிலையில் அவை இந்த ஆவி உடலோடு சேர்ந்து வெளியே போய்விடும். போது மரணம் எப்படி நிகழ்கிறது என்பதை கூறினால் இந்த ஆவியினுடைய செயல்பாடுகளை ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். இந்த மரணம் என்பது என்றோ ஒரு நாள் நடக்கிறது என்று நாம் பொதுவாக நினைக்கிறோம். உண்மை என்ன என்றால் அது அல்ல. இந்த மரணம் தினந்தோறும் நடக்கிறது. இதை திருமூலர் பெருமான் நித்த சங்காரம் உறக்கத்து நீழ்மூடம் என்று கூறுகிறார். இறைவன் தினந்தோறுமே மனிதனை இறந்து பிழைக்க வைக்கிறார். இது மாண்டு பிழைக்கும் வகை என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். தினந்தோறும் மாண்டு போகிறான், தினந்தோறும் பிறக்கிறான். எப்பொழுதெல்லாம் நித்திரைக்கு செல்லுகிறானோ அப்போதெல்லாம் இவன் இறக்கிறான். மீண்டும் விழித்தவுடன் பிழைக்கிறான். இது ஒரு நிலை. அதுபோக மாண்டு பிழைக்கும் வகை என்பதை ஞானிகள் நுணுக்கமாக வேறு ஒரு நிலையிலே கூறியிருப்பார்கள். முதலில் இதை நான் கூறிவிட்டு பிறகு அதை நான் கூறுகிறேன். இதுபோல தினந்தோறும் நித்த சங்காரம், இரண்டுடல் நீவுதல் என்று கூறுவார். அதாவது எப்போதுமே இரண்டு உடல்கள் இருக்கிறது. அந்த இரண்டு உடலிலே வேலை செய்கிற உடல் அந்த ஆவி உடல். அந்த ஆவி உடலுக்கு ஓய்வு தேவை என்பதால் தினமும் நமக்கு தூக்கம் என்ற நித்திரை வந்து இந்த ஆவி உடலுக்கு ஓய்வை இறைவன் கொடுக்கிறார். அதற்கும் களைப்புகளெல்லாம் ஏற்படுகிறது என்பதே உண்மை. சுமை தூக்கி கொண்டு செல்லுகின்ற ஒருவர் சுமை தாங்கி கல்லிலே வைப்பார். அதை போல இந்த ஆவி உடல் தான் சுமக்கிறது. அதற்கு ஒரு தளர்ச்சி, அதற்கு ஒரு சோர்வு ஏற்படுகிற போது இந்த பரு உடல் என்ற இந்த பூத உடலை, இந்த மாமிச உடலை அது கீழே போட்டு விடுவதற்கு முயற்சி செய்கிறது. போட்டுவிட்டு சிறிது நேரத்தில் அது உறக்க நிலைக்கு செல்லுகிறது. அந்த உறக்க நிலையில் இறைவன் என்ன செய்கிறார் என்றால் கனவு நிலை என்ற ஒன்றை கொடுக்கிறார். மனிதனை அந்த விதி, கர்மா என்பது விடுவதே இல்லை. அதை அனுபவிப்பதற்குத்தான் இந்த வாழ்வு, இந்த
அனைத்து விவகாரங்களும். அவர் பகல் பொழுதிலே ஒரு உலகத்தை இந்த மனம் காட்டுகிறது. சொப்பனத்திலே, கனவிலே ஒரு நிலையை காட்டுகிறது. இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இங்கு பார்த்த நிகழ்வுகள் எங்கோ பார்த்தவை, பல பிறவிகளில் உள்ளவை. இப்படி பல விஷயங்களை இந்த மனம் ஒரு பெரிய ஒரு திரைப்படமாக்கி அங்கும் இங்கும் தொடர்பில்லாமல் போட்டு ஒரு கனவிலே சஞ்சரிக்க விடுகிறார் இறைவன். இவ்வாறு கனவிலே சஞ்சரித்த இந்த மனம் ஒரு நிலையில்தான் அந்த சூக்கும உடல் வெளியேறி போகிறது. அதுதான் சம்ஹாரம் என்று கூறப்படுகிறது. நித்த சங்காரம் உறக்கத்து நீள்மூடம். இந்த கனவு நிலை தாண்டி ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒன்று கொடுக்கப்படுகிறது தினந்தோறும். அதுதான் மனிதனை புத்துணர்வுக்கு கொண்டு செல்கிறது. அந்த ஆழ்ந்த உறக்கம் சுமார் 2 அல்லது 3 மணி நேரங்கள் பலருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் 4 மணி நேரம் நன்றாக உறங்கினால் போதும் என்று கூறக்கூடிய செய்திகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இந்த சூக்கம் உடல் வெளியே செல்லும். அப்போது அது ஓய்வு கொள்ளுகிறது. ஆகவே தினந்தோறும் மரணம் நடக்கிறது என்பதை திருமூலர் பெருமான் தெளிவாக கூறுகிறார். இந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் வந்து விடுகிறது உடம்புக்குள்ளே. ஒரு நாள் இந்த வெளியே போன உடம்பு மீண்டும் வருவதில்லை. அதுவே மரணம் என்று நாம் கூறுகிறோம். அந்த மரண நிகழ்வு என்ன நடக்கிறது என்றால், விதியின்படியாக இந்த உடம்பை எவ்வளவு காலம் சுமக்க வேண்டும், எத்தனை வருடம், எத்தனை நாள், நாழிகை என்பதெல்லாம் இதில் துல்லியமாக வினாடி வரை கணக்கிடப்படுகிறது. அது எந்த இடத்தில் தான் அது போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதெல்லாம் இறைவனுடைய நிர்வாகம் கவனித்துக் கொள்ளுகிறது. இந்த உலகத்தை நான் தெய்வ நிர்வாக ரகசியங்கள் என்று ஒரு நூலை எழுதி பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டேன். இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்பது இறைவன் எனக்கு கொடுத்த கட்டளை. சிலவற்றை கூறலாம், பலவற்றை கூற முடியாது. தெய்வ நிர்வாக ரகசியங்கள் என்று பலவற்றை நான் கூற முயன்றாலும் தெய்வம் அதை தடுத்துவிடும். ஏனென்றால் இறைவனே வேண்டுமென்றே மறைத்து வைத்திருக்கிறார். இவை குறுமுகமாகத்தான் கற்க வேண்டும் என்று சில விஷயங்களை கூறியிருக்கிறார். காரணம் என்ன என்றால், அதை பற்றி முழுமையாக தெரியாமல், சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் சில கலைகள், சில விஷயங்களை ஒரு மனிதன் கேட்பானேயானால், அவனுக்கு பலவிதமான குழப்ப நிலைகள் ஏற்பட்டுவிடும். அவன் அதை முயற்சி செய்து பார்த்தால் விளைவுகள் தவறாக போய்விடும் என்பதால் பல விஷயங்களை தக்க குருமார்களிடம் நேரடியாக கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்று பல விஷயத்தை இறைவனை மறைத்தார். அதனால் இந்த மரண நிகழ்வு இறுதியிலே நடக்கிற போது, எந்த நேரத்தில் நடக்க வேண்டும், எப்படி அந்த மரணம் நடக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவர், ஒரு கிரியேட்டர் என்பவர் ஒருவர் இருக்கிறார். அந்த கிரியேட்டருக்கு அந்த தொழில்நுட்ப கலா ரசனைகள் இருக்க வேண்டும். அதனால் அவர் ஒரு தொழில்நுட்ப வல்லுநராகவும் இருக்கிறார். ஒரு டிசைனராகவும் அவர் செயல்படுகிறார். சரி, இந்த 2ம் செய்துவிட்டால் போதுமா என்றால், இவற்றை நிர்வகிப்பதற்கு ஒரு தலைவன் ஒருவன் தேவைப்படுகிறது. அந்த தலைவனாகவும், மாஸ்டராகவும் இறைவன் செயல்படுகிறார் என்பதை நான் அந்த நூலிலே கூறியிருக்கிறேன். ஒரு மாஸ்டர், ஒரு டிசைனர், ஒரு கிரியேட்டர். அந்த மாஸ்டர் தான் இந்த காக்கிற வேலைகளையும் செய்கிறார். அவர் படைத்த படைப்புகளை, பறவைகள் முதலாக எண்ணற்ற அந்த வண்ணங்கள், இப்படி பல அழிந்து போகிற இந்த உடம்புக்கு அந்த இறைவன் கொடுத்திருக்கிற அந்த கலை நுட்பங்களை வியந்து வியந்து பார்க்க முடியும். அந்த அளவிற்கு அதில் விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அது ஒரு தனி கதை. வாய்ப்புகள் வரும்போது அதை நான் கூறுகிறேன். அப்போது எப்படி இந்த உடல் அழிய வேண்டும் என்பது கூட அது தெளிவாக கூறியிருக்கிறது. இயற்கையாக அது அப்படியே வெளியே போய்விட வேண்டுமா? அல்லது நோய் நொடியிலே பல ஆண்டுகள் கிடந்து தான் அந்த உடம்பு கைவிடப்பட வேண்டுமா?
அல்லது கொடிய விபத்துக்களிலே சடுதி மரணம் என்று ஜோதிடத்திலே ஒன்று உண்டு. அது சில கிரகங்களால், பெரும்பாலும் செவ்வாய், சனி இந்த கிரகங்களால் இந்த சடுதி மரணங்கள் ஏற்படும். அதில் தலைசிறந்த கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் சரியாக அமையாவிட்டால் கணப்பொழுதிலே அடித்து தூக்கி அந்த மரணத்தை நிகழ்த்தும். இதையெல்லாம் பல ஆய்வுகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பல கொடிய விபத்துக்களெல்லாம் செவ்வாய்க்கிழமை நடப்பதை பார்க்கலாம். அல்லது 18ஆம் தேதி, 9ஆம் தேதி, 27ஆம் தேதி என்ற ஒரு நிலையிலும் செவ்வாயினுடைய சஞ்சார கதியை பொறுத்து அன்று அந்த மனிதனுடைய ராசிக்கு செவ்வாய் எப்படி இருக்கிறது என்ற நிலைகளை எல்லாம் பார்த்தால் பெரும்பாலும் இந்த நிகழ்வுகள் இந்த செவ்வாயினுடைய காலத்திலே நடக்கும். கொடிய கோர விபத்துகளுக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார். அதற்கு சனியினுடைய உறுதுணையும் தேவைப்படுகிறது. அதுபோல இந்த சடுதி மரணம், அதாவது உடல் சிதறி மாண்டு போதல் என்ற நிலையும் இருக்கிறது. தண்ணீரில் மூழ்கி இறந்து போதல், மலையிலிருந்து குதித்தல், தனக்குத்தானே தன்னுடைய உடம்பை துன்புறுத்தி கொள்ளுதல், அல்லது விஷம் அருந்துதல், அல்லது பாம்பு போன்ற ஜந்துக்களால் மரணம், அல்லது விலங்குகளால் மரணம் என்று இந்த மரணத்தை பலவிதமாக பிரிவு செய்திருக்கிறார். மரணம் என்றால் அந்த உடம்பை விட்டு சூக்கும உடல் வெளியே போய்விடலாம். ஆனால் அதையும் கர்மா என்ற அடிப்படையில் இப்படித்தான் நிகழ வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. அது ஜோதிட சாஸ்திரத்தை மூலமாக அதை ஓரளவு நாம் அறிய முடியும். இப்படி வெளியே சென்று இந்த மரண நிகழ்வை அடைந்த இந்த ஆவி உடல் பாமர மனிதனுக்கு சாமானிய நிலையிலேயே ஒரு ஞான விழிப்புணர்வு இல்லாமல் இந்த உடம்போடு ஐக்கியப்படுத்தி இந்த உலகம், உடம்பு இவையெல்லாம் உண்மை என்று ஆழ்ந்த ஒரு சிந்தனையில் வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு தான் மரணம் அடைந்ததே தெரியாது என்ற நிலையில் இருப்பான். இந்த மனிதன் உடம்பு வெளியே ஆவி உடல் போய்விடும். இந்த உடல் அப்படியே அசைவற்று கிடக்கும். மக்களெல்லாம் அழுது துடித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவன் ஆவி உடலிலே இவனுக்கு மனம், புத்தி, சித்தம் என்பதெல்லாம் அந்த ஆவி உடலிலே இருக்கிறது. அந்த ஆவி உடல் மூலமாக இந்த காட்சிகளை இந்த நபர் பார்க்க முடியும். அவர் பார்க்கிறார். அவர் பார்த்துவிட்டு அவர் பேசுகிறார். இந்த ஸ்தூல உடல் என்ற கருவி இல்லாவிட்டால் இந்த ஆவி உடல் பேசுவது நமக்கு கேட்காது. அதனுடைய ஆவி உடலுடைய பேச்சு நிலையை மனித காதுகள் கேட்கிற விதத்திலே இறைவன் ஒரு தொழில்நுட்ப அமைப்பை வைத்திருக்கிறார். அதற்கு இந்த இரண்டும் பொருந்தி இருந்தால்தான் அது நடக்கும். அது தனியே போய்விட்ட ஆவி உடலுடைய அந்த வேகம், ஃப்ரீக்குவன்சி என்பது வேறாக இருக்கிறது. அதை மாற்றி தருவதற்கு உடம்பு இல்லை. ஆகவே அது பேசுவது, சொல்வது எதுவுமே நமக்கு கேட்காது. நாம் பேசுவது, செய்வதையெல்லாம் அந்த ஆவியால் அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு ரகசியமாக இருக்கிறது. ஆகவே அந்த இறந்து போன ஆவி உடல், இல்லை நான் இறக்கவில்லை, நான் இங்குதான் இருக்கிறேன் என்று இப்படி பலவிதமாக சொன்னாலும் யார் காதிலும் அது விழாது. அந்த இறந்து போன ஆவி உடல் இறந்து போனதை உணர்வதற்கே சில மணி நேரங்கள் ஆகும் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் இந்த உடம்போடையே இருக்கிற ஒரு புகை வண்டியில் பயணம் செய்தால் சிறிது நேரம் அந்த உடலிலே அந்த பயணம் செய்த அதிர்வுகள் இருந்து கொண்டே இருப்பதைப் போல ஆண்டுகள் பல 70, 80, 90 வயது வரையில் இந்த தூல உடலையோ சேர்ந்தே வாழ்ந்த காரணத்தால் அதை விட்டு சென்றதை அவர் உணர்வதற்கே சில நாழிகைகள் பிடிக்கிறது. அதன் பிறகுதான் இவர் கத்தி கூப்பாட போட்டாலும் யாருக்கும் கேட்கவில்லை என்ற நிலையில் தான் இவருக்கு அந்த விஷயம் தெரிய வருகிறது. அதை தவிர இறந்து போனவுடன் ஏற்கனவே இறந்து ஆவி நிலையில் இருக்கிற வேண்டியவர்கள், நண்பர்கள் என்று பலர் வந்து அங்கு சூழ்வார்கள். அந்த இடத்திலே அவர்கள் சூழ்ந்து கொண்டு இந்த மனிதனை தேற்றுகிறார்கள். அப்பா, கதை முடிந்தது, வேஷம் கலைந்தது, இதுவரை உனக்கு ஒரு பொம்மை கொடுக்கப்பட்டது,
அந்த பொம்மையை வைத்துக்கொண்டு இது நீ சாஸ்வதம், நிரந்தரம். இந்த உலகம் உண்மை, இந்த வீடு உண்மை, வாசல் உண்மை, காடு உண்மை, தோட்டம் உண்மை, துறவுகள் எல்லாம் உண்மை, சேர்த்த சொத்துக்கள், பணம், இந்த நம்முடைய ஜாதி, இனம், மொழி, ஊர், தெரு அனைத்தும் உண்மை என்று நீ அஞ்ஞானத்தில் வாழ்ந்து முடித்து விட்டாய். ஆனால் இது வெறும் மாயக்கூத்து. ஆகவே உனக்கு உள்ள கொடுக்கப்பட்ட அந்த ஆடுவதற்கு கொடுக்கப்பட்ட அந்த பொம்மை விழுந்து விட்டது. இப்போதும் நீ ஒன்றும் ஆகிவிடவில்லை. நீ இருக்கிறாய். இந்த உடம்பிலே உன்னுடைய வாழ்வு தொடரும். இதுதான் ஆவி உலக வாழ்வு. இங்கு இப்படி ஆவி உலகம் என்று ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே இறந்து போனவர்கள் பலவித நிலைகளிலே இந்த ஆவி உடலிலே பல அடுக்குகளிலே வாழ்கிறார்கள் என்று அவர்கள் இந்த மனிதனை தேற்றி அந்த இறைவனுடைய ஆணையினால் பல இடங்களுக்கும் இவனை அழைத்துச் செல்கிறார்கள். அவையெல்லாம் மிக நுணுக்கமானவை, விரிவாக கூற வேண்டியவை. இப்போது ஞானிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால், போதனா சரீரம் போனால் பொறியட்ட ரூபம்தானே யாதனா சரீரமாகி நின்றிடும். நாதனார் ஆணை உய்க்க நரகொடு சொர்க்கம் துய்த்து தீதிலா அணுவாய் யோனி சென்று சேர்ந்திடும் ஜீவனெல்லாம் என்று சிவஞான சித்தியார் இதை விளக்குகிறது. இந்த போதனா சரீரம் போனால் பொறியட்ட காயம் என்ற காயம் இருக்கத்தான் செய்யும். அது என்ன செய்கிறது என்றால், நாதனார் ஆணை உய்க்க நரகொடு சொர்க்கம் துய்க்கிறது. நரகம் சொர்க்கம் எல்லாம் இருக்கிறது என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அது அவர்களுடைய வினைப்பயனுக்கு தக்கவாறு வாழ்கின்ற காலத்திலே எல்லோருக்கும் ஒன்று போல வாழ்க்கை அமையவில்லை. இங்கு கணக்கில்லாத ஏற்றத்தாழ்வுகளோடு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பொருளாதாரத்தை ஒரே சீராக கொடுத்தாலும் மனமகிழ்ச்சி, அவனுடைய மனதினுடைய நிறைவு என்பது ஆளுக்கு ஆள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே இதில் ஒரு சீரான நிலை எட்டுவது கடினம். அதை போலத்தான் அங்கும் பல நிலைகள் இருக்கிறது. நரகொடு சொர்க்கம் துய்த்து அதன் பிறகு அந்த ஆவி உலக வாழ்வு முடிந்தது பிறகு வேறு ஒரு உடம்பிலே இந்த ஜீவனை சேர்க்கிறார் இறைவன். இந்த தொழில்கள் எல்லாம் இறைவனுடைய ஆணைக்கு உட்பட்டு அந்த பஞ்ச ருத்திரர்கள் செய்கிறார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்றெல்லாம் இந்த வேலைகளை செய்கிறார்கள். இதிலே இன்னும் ஒன்றை நான் இந்த சந்தர்ப்பத்திலே விளக்குகிறேன். பலர் கூறுவது, இந்த பேய் என்பது எப்படி அலைகிறது என்றால், ஒரு மனிதனுக்கு 80 வயது ஆயுள் என்று வைத்துக்கொண்டால், அவன் ஒரு 30 வயதிலே தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறான். ஆத்மஹத்தி என்று கூறுவார்கள். அப்படி தன்னை மாய்த்து கொண்டால், அந்த மீதி ஒரு 50 ஆண்டுகள் அவர் பேயாக அலைவார் என்று இது ஒரு பரவலாக பலராலும் கூறப்படுவது. இதில் என்ன உண்மை இருக்கிறது என்றால், அவர் 30 வயதிலே 80 வயது வரை அவர் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் 30 வயதிலே அவரை முடித்து கொண்டார். ஆகவே 50 வருடங்கள் அலைகிறார் என்பது தவறானது. அவர் 80 ஆண்டுகள் இங்கே இருக்க வேண்டும். 30 வயதிலே அவர் தன்னைத்தானே அழித்து கொள்ள வேண்டும் என்பது பிறக்கும்போதே எழுதப்பட்ட விதி. மீதி 50 ஆண்டுகள் அவர் அலகையாய், பேயாய் இந்த மண்ணிலே ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்ட முடியாமல் அவர் அலைய வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி. இந்த அடிப்படையை இறைவனுடைய நிர்வாகத்தை உணர்ந்து சொல்லுவாரே இல்லை. பல ஆய்வாளர்களும் கூறுகின்ற போது இதே கருத்தை கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். அது மிக மிக தவறானது. அவன் வாழ வேண்டும், 30 வயதிலே அவன் கதை முடிய வேண்டும். மீதி காலங்களிலே அவன் பேயாய் அலைய வேண்டும் என்பதுதான் விதி. ஏன் அவனுக்கு அப்படி என்றால், மற்ற மனிதர்கள் இறந்தால் உடனடியாக அவர்கள் பல நிலைகளுக்கு சென்று விடுகிறார்கள். அங்கு அவர்களுக்கு காலப்போக்கிலே இந்த உலக நினைவுகள் மறக்கடிக்கப்படுகிறது. அங்கு வேறு ஒரு பலவிதமான சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள். அதன் அப்படியே மனம் மாறிப்போகிறது. இந்த மனிதர்களும் அந்த உறவுகளை மறந்து விடுகிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை நினைவு தினம் கொண்டாடி அப்படியே அது மெல்ல மெல்ல மறைந்து போகிறது. ஆனால் இந்த தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருப்பவன் இந்த மீதமுள்ள காலத்தில் இந்த மண்ணுலகின் குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இவன் போக முடியாது. இவன் அலகையாக
பேயாக சுற்றிக் கொண்டே இருக்க வேண்டிய நிலை இருக்கும். காரணம் இவனுடைய முந்திய ஜென்ம கர்மாவினுடைய விளைவு. தூல உடம்போடு வாழும் காலம் இது. சூக்கும உடம்புக்கு சென்ற பிறகு சாதாரணமாக மனிதர்கள் விடுதலை பெற்று அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விடுகிறார்கள். இந்த அரியர்ஸ் வைத்த மாணவன் பள்ளிக்கூடத்தை விட்டு போக முடியாது அல்லது அந்த அரியர்ஸை முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற தற்கொலை நிகழ்வுகள், விபத்து மரணங்கள் போன்றவை மீதி காலம் இவன் ஆவியாக இந்த மண்ணிலே சுற்ற வேண்டும். அவ்வாறு சுற்றுகின்ற போது அவனுக்கு முழு சுதந்திரம் நிச்சயமாக இருக்காது. அவன் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடக்க முடியாது. ஆவி நிலைக்கு சென்ற போதிலும் கூட எவருக்கும் சுதந்திரம் இல்லை என்பதை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முழு சுதந்திரம் என்பது இறைவன் ஒருவனுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வ சுதந்திரத்துவம், சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம் என்றெல்லாம் இறைவனுக்கு 8 குணங்கள் என்று கூறுகின்றார்கள். ஞான சாஸ்திரங்கள் கூறுகிறது. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று வள்ளுவர் பெருமான் இந்த நுட்பத்தை கூறுகிறார். இறைவன் என்று வருகிற போது அவருக்கு 8 குணங்கள் இருக்கிறது. அந்த 8 குணங்களிலே எங்கும் பறந்திருப்பது, எதற்கும் கட்டுப்படாமல் சுதந்திரமாக இருப்பது, நினைத்தவற்றை செய்வது என்று 8 விதமான குணங்கள் விரித்து கூறப்படுகிறது. அதனால்தான் நான் முன்பே கூறியபடி கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று அந்த 8 குணங்களை உடைய இறைவனுடைய பெருமைகளை நம்முடைய ஞானிகள் கூறினார்கள். அந்த இறைவன் ஒருவன்தான் சர்வ சுதந்திரன், மற்றவர்களெல்லாம் பரதந்திரர்கள் என்று கூறுவார்கள். வடமொழியிலே சுதந்திரன் என்பதற்கு எதிர் சொல்லாக பரதந்திரன், அடுத்தவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறவன். இந்த மண்ணிலே இருக்கிற சகல ஜீவராசிகளும் பரதந்திரர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு தலைவனாக இறைவன் இருக்கிறான். ஆகவேதான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று ஞானிகள் அடியார்கள் எல்லாம் கூறினார்கள். இந்த நிலையில் இந்த ஆவியாக இவர் அலகையாக அலைய வேண்டிய நிலை. இந்த அலகை என்ற ஆவி உடலுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்றால், பழுவான கனமான பல பொருள்களை இவை அனாயாசமாக தூக்குவது, எடுப்பது என்பது இந்த ஆவிகளால் முடியும். அதுவும் எல்லா ஆவிகளாலும் அது செய்ய முடியுமா என்பது சந்தேகம். அது இயலாது. மனிதர்களுக்குள் எப்படியெல்லாம் ஏற்ற குறைவுகள், வித்தியாசங்கள் இருக்கிறதோ, ஒரு மனிதன் செய்கிற வேலையை இன்னொரு மனிதன் செய்ய முடியாது. ஒருவனைப் போல ஒருவன் இல்லை. இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் சாதாரணமாக நினைப்பதில்லை. நாம் அனைத்து விஷயங்களையும் உற்று கவனிக்கின்ற ஒரு வேலை இல்லாமல் போன காரணத்தால் பல விஷயங்கள் நமக்கு புரியவில்லை. நமக்கு புரியவில்லை என்ற காரணத்தால் அது குழப்பவாதம், அது மூட நம்பிக்கை என்றெல்லாம் அவை புறக்கணிக்கப்படுகிறது. உண்மை என்ன என்றால் அது அல்ல. வாழுகின்ற போதே கணக்கில்லாத நிலைகளில் இருக்கிறார்கள் மனிதர்கள். ஒருவனைப் போல ஒருவன் பலசாலி அல்ல. ஒருவனைப் போல் ஒருவனுடைய மன உறுதி இல்லை. ஒருவனுடைய மனநிறைவைப் போல் இன்னொருவனுடைய மனநிறைவு இல்லை. இங்கே கணக்கில்லாத பேதங்கள் இருக்கிறது. அதைப்போல்தான் ஆவி உடல் என்று வந்துவிட்டால் அது எல்லோருக்கும் ஒன்று போல் இயங்குகிறது. ஒன்றாகவே ஆவிகளெல்லாம் செயல்படும் என்ற ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கிறது. அங்கும் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அங்கும் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையைத்தான் அந்த ஆவி உடல் செய்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான ஆவி உடல் என்பதை நான் கூற விரும்புகிறேன். அந்த ஆவி உடலுடைய ஆற்றலும் ஒரே சீராக அனைவருக்கும் இருப்பதில்லை. அந்த மனிதன் தூல உடம்புக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் அந்த ஆவி உடல் அவனுக்கு இருக்கும். இந்த ஆவி உடல் எதுவரை இருக்கும் என்றால், இவனுக்கு மறுபிறவி வருகிற வரை இவன் அந்த ஆவி லோகங்களிலும் கூட அந்த பயணத்திலே முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, அன்ரிசர்வ்டு என்றெல்லாம் மனிதர்கள் வைத்திருப்பதைப் போல அங்க ஆவி நிலையிலும் பல தரங்கள் இருக்கிறது.
இவன் செய்த செயலுக்கு ஏற்ப அங்கும் இவனுக்கு இதே அளவில் தான் அங்கு இடம் கிடைக்கிறது. அதைப் பொறுத்து தான் அவனுடைய ஆவி உலக வாழ்வினுடைய அனுபவங்களும் இருக்கிறது. இந்த ஆவி உலக வாழ்வு மானிட கணக்கிலே பல நூறாண்டுகளாக இருக்க முடியும். 500 ஆண்டுகள் கூட ஒரு மனிதன் 1000 ஆண்டுகள் கூட பிறவி இல்லாத நிலையில் இருப்பான். இந்த 1000 ஆண்டு என்பது மானிட கணக்கில் 10 ஆண்டுகள் தான் இருக்கும். ஒருவருடைய வீட்டிலே ஒரு முதியவர் இறந்து போனால் 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றால் அது மானிட கணக்கில் 1000. தேவலோக கணக்கிலே 10 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும். இதனால் தான் என்ன கூறினார்கள் என்றால், மனிதனுக்கு ஒரு நாள் என்பது தேவர்களுக்கு ஒரு ஆண்டு, மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்று கூறினார்கள். விண்ணிலே செல்லும்போது காலங்கள் மாறிவிடுகிறது என்பதை இன்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நம்முடைய மெய்ஞானிகள் என்றோ கூறிவிட்டார்கள். இந்த காலக்கணக்கு என்பது மிகப்பெரிய புதிரான விஷயம். இந்த காலக்கணக்கை கையாளுபவன் தான் காலக்கணக்கன் என்று கூறுவார்கள். ஜோதிடனுக்கு காலக்கணக்கன் என்று ஒரு பெயர். இந்த காலம் ஊருக்கு ஊர் மாறுகிறது. காலத்திற்கு காலம் இந்த காலத்தை அளக்கிற வேலையும் மாறுகிறது. இந்த அனைத்து கணக்குகளையும் வைத்திருக்கிறவர் சித்திரகுப்தன் என்று கூறுகிறார்கள். அவர் தேவலோக கணக்கன் என்று கூறப்படுகிறது. இவையெல்லாம் தனி செய்திகள். வாய்ப்புகள் வருகிற போது இவற்றை நான் விவரிக்கிறேன். அப்போது இந்த ஆவி உடல் வாழ்வும் ஒரு சீராக இல்லை. அதற்கு ஒரு காலக்கணக்கு இருக்கிறது. நீண்ட காலம் 1000 ஆண்டுகள் கூட கழித்து ஒரு மனிதனுக்கு பிறவி கிடைக்கலாம். மானிடருடைய கணக்கிலே ஒரு 40 வருடம் ஒரு மனிதன் இறந்தவுடனே கூட பிறவி கிடைத்து விடலாம். உயர்ந்த ஞானிகளுக்கு எப்படி பிறப்பு கிடைக்கிறது என்றால், அவர் இங்கு இறக்கிற போது விடுகிற கடைசி மூச்சு, அங்கே வேறு ஒரு உடம்பு தயாராகி இருக்கும். இவர் எந்த நாட்டிலே எந்த தாய் தந்தைக்கு பிறக்க வேண்டும் என்று அங்கு உடம்பு தயாராகி பரிபூரண நிலையில் இருக்கும். அது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் அந்த உடல் வளர்ந்து கொண்டிருக்கும். இந்த குறிப்பிட்ட இந்த ஞானம் பெற்ற ஒரு ஜீவன் முக்த நிலை பெற்றவர் இங்கே இறுதி மூச்சை விடுவார், அங்கே முதல் மூச்சை விடுவார் என்றெல்லாம் ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். தூண்டு விளக்கு அணைய தொடர்ந்து இருள் முன் சூழ்ந்தாற்போல் மாண்டு பிழைக்கும் வகையறிவத காலம் என்று சித்தர்கள் கூறுவார்கள். இந்த மாண்டு பிழைத்தல் என்பதற்கு பல பொருள் இருக்கிறது. இந்த இடத்தில் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், இந்த உடம்பிலே மாண்டு அங்கு வேறு ஒரு உடம்பிலே பிழைக்கின்ற ஒரு வித்தை. இது எப்படி நிகழ்கிறது என்றால், ஒரு அறையில் தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீபம் அணைந்தவுடன் அதுவரை மறைந்திருந்த இருள் அப்படியே வந்துவிடுகிறது. இந்த தீப ஒளி மறைவதற்கும், இருள் மறைவதற்கும் சில நொடிகள் கூட அதை நாம் கணக்கிட்டு கூற முடியாது. அந்த அளவிற்குள் இந்த நிகழ்வு நடந்து விடுகிறது. அதனால்தான் தூண்டு விளக்கு அணைய தொடர்ந்து இருள் முன் சூழ்ந்தால் இருள்தான் இருக்கிறது. அந்த இருளை தீபம் அகற்றி வைத்திருக்கிறது. அந்த தீபம் போனவுடன் இருள் அப்படியே தான் இருக்கிறது. அது போகவும் இல்லை, வரவும் இல்லை. இதுதான் இந்த இருள் என்ற நிலைக்கு இருக்கிறது. அருள் என்ற நிலையிலும் அதுதான் செயல்படுகிறது. அதனால்தான் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே என்று மணிவாசகப் பெருமான் மிகப்பெரிய நுணுக்கங்களை எல்லாம் கூறியிருக்கிறார். இப்படி ஒன்றைத் தொட்டு ஒன்று போய்க்கொண்டே இருக்கும். ஆனால் விஷயத்திற்குள் அந்த தலைப்பிற்கு வரவேண்டும் என்று நான் அந்த தலைப்புக்கு வந்து விடுகிறேன். இது போன்ற நுணுக்கங்களை மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பங்களில் அவற்றை நாம் கூறலாம். ஆகவே இங்கு இவர் கடைசி மூச்சை விடுகிறார். அங்கே ஏற்கனவே ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கிறது. இன்ன நாள், இன்ன நாழிகை, இந்த லக்கணம், இந்த ராசியில் என்றெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு இருக்கும். ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே தெளிவு பெற்ற ஞானிகள். அவர்கள் தங்களுடைய அடுத்த பிறவியை அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். அந்த உடம்பு அங்கே தயாரானவுடன் அங்கே அந்த குழந்தை வீறிட்டு அழுகிறது. அங்குள்ளவர்களெல்லாம் குழந்தை பிறந்து விட்டது என்று மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருப்பார்கள். இங்கிருக்கின்ற நபர்கள், ஆஹா! இவ்வளவு காலம் எரிந்த ஒரு மனிதன்
இறந்தானே, உடம்பு போய்விட்டதே என்று இவர்கள் வருந்துவார்கள். அங்கே மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட மாயங்களை இறைவன் செய்கிறார். இந்த நிலையில் தான் இந்த ஆவி உடலுடைய சக்திகள் இருக்கிறது. இந்த ஆவிகள் மனிதர்களை பிடித்துக் கொள்ளுகிறதா? அது என்னென்ன வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கதை. அவற்றிலும் பல உண்மைகளெல்லாம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் மாந்திரீகம் செயல்படுகிறது. அதற்கு மானிட ஆவி உடல் மட்டுமே காரணம் அல்ல. விண்வெளியிலே வாழ்கின்ற கணக்கில்லாத மனிதனை விட அதீத சக்திகள் படைத்த பலர் இருக்கிறார்கள். அவற்றை வானுலகவாசிகள் என்று கூறுகிறார்கள். அவர் கந்தர்வர், யக்ஷர், கின்னரர், கிம்புருடர், தானவர், தைத்தியர், முனிகணங்கள், மாரிகணங்கள், பூதகணங்கள் என்று பலவிதமான சக்தி படைத்த மனிதர்கள் விண்ணிலே இருக்கிறார்கள். அந்த விண்ணிலே இருக்கிற மனிதர்களை வேலை வாங்க முடியும், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் என்றெல்லாம் ஞானிகள் கூறுகிறார்கள். அந்த நிலை எப்படி பயன்படுகிறது? அந்த நிலை எப்படி செயல்படுகிறது? அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை அடுத்த பதிவிலே கூறுகிறேன். நன்றி.